மீன் வளம். உள்நாட்டு மீன் வளர்ப்பின் வாயிலாக ஊரக மக்களின் புரத சத்திற்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் வழங்கியர்களாகவும் விளங்கி உயர் வருமானம் பெற்று வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மீன் பண்ணைகளில் 48 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பொது நீர்நிலைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன குளங்களில் இருப்பு செய்யப்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு மீன் உற்பத்தி 1,75,000 டன்னிலிருந்து 2,67,000 டன்னாக அதிகரித்துள்ளது. அரசு மீன் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் மொத்தம் ரூபாய் 101 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுதோறும் அரசு மீன் பண்ணைகளில் மீன் விரலைகள் உற்பத்தி செய்யும் திறன் 12 கோடியிலிருந்து 15 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீன் வளர்ப்பு குளங்கள் உயிர் கூழ்ம முறையில் மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் பண்ணைகள், மீன் தீவன ஆலை போன்றவற்றை நிறுவுவதற்காக மொத்தம் 3147 பயனாளிகளுக்கு ரூபாய் 45 கோடி மானிய உதவி வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் மொத்தம் ரூபாய் 34 கோடி மதிப்பில் 1739 மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அலைகள் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 15,525 பயனாளிகளுக்கு ரூபாய் 7 கோடியே 76 லட்சம் நுண்கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் வெற்றி சந்திப்பு திட்டத்தில் 6,865 மீனவர் பயனாளிகளுக்கு ரூபாய் 1 கோடியே 68 லட்சம் செலவில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அவர்களுக்கு ரூபாய் 81 லட்சம் திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,130 பயிற்சி பெற்ற மீனவர் பயனாளிகள் பல்வேறு அரசு திட்டங்களின் வாயிலாக வாழ்வாதார நடவடிக்கையில் ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்களில்தான் உள்ளது என்று மகாத்மா காந்தியடிகள் கிராம வளர்ச்சியினை வலியுறுத்தியுள்ளார். வேளாண் வளர்ச்சியும் ஊரக வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றே சார்ந்திருப்பவை. அதனால்தான் வேளாண் வளர்ச்சியை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதியில் உள்ள நீர் மற்றும் நில வளத்தை மேம்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் 68,930 பாரம்பரிய நீர்நிலைகள் புனரமைத்தல் பணிகள், 1 லட்சம் வரத்து மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாறுதல் பணிகள், 29,800 தடுப்பணைகள், 31,325 நிலத்தடி நீர் சரிவூட்டும் அமைப்புகள் மற்றும் 83,015 நடவு பணிகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஊரக பகுதிகளில் உள்ள சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பெண்களை தலைவியாக கொண்ட ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் பொருட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 5,649 விவசாய கிணறுகள், 33,853 பண்ணை குட்டைகள், 2,66,000 மண் வரப்புகள் மற்றும் கல் வரப்புகள் அமைக்கப்பட்டதுடன் 4,323 நில மேம்பாட்டு பணிகளும் ரூபாய் 15,236 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கம் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் முதலீடு செய்தால் அதன் பலன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் கருவி வங்கி, பூச்சி மருந்தில்லா மேலாண்மை அங்காடிகள், உயிரி இடுபொருட்கள் உற்பத்தி அலகுகள், தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, செம்மறியாடு வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, புறக்கடை கோழி வளர்ப்பு, முருங்கை சாகுபடி, சிறுதானிய உற்பத்தி, விதை உற்பத்தி, தென்னை நாற்று உற்பத்தி, ஊட்டச்சத்து தோட்டம், பசுந்தீவன பயிர் சாகுபடி, அசாலா உற்பத்தி, காளான் உற்பத்தி மற்றும் நிலக்கடலை சாகுபடி போன்ற பல்வேறு பண்ணை சார்ந்த நடவடிக்கைகள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் ரூபாய் 53 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை. உலகின் உயிர்காக்கும் உழவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கான முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.